வணக்கம். டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா, மண்டை உடைப்பட்ட பாஜக எம்பிகள், எப்போது வெளியிடப்படும் சிசிடிவி காட்சிகள், இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் குறித்து சொன்ன கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணல் அம்பேத்கர் குறித்து அவர்கள் வெளியில் அண்ணல் அம்பேத்கரை புகழ்வது, மோடி அம்பேத்கருடைய சிலைக்கு முன்னாடி போய் காலில் விழுந்து வணங்குறது, அவருடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவிப்பது, பூக்களை வீசி மரியாதை செலுத்துவது, இப்படியெல்லாம் வெளியில் நடிக்கிறார்கள். ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் மீது சாதிய ரீதியான ஒரு வன்மம் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி வர்ணாசிரம தர்மத்தை ஒழிப்பதற்கான ஒரு பாதையை நோக்கி இந்தியாவை திருப்பி விட்டாரு அப்படின்ற கவலை, வருத்தம், வன்மம் எல்லாமே அவர்களுக்கு இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் 1927 மனுஸ்மிருதியை கொளுத்துகிறார். அம்பேத்கர் தன்னுடைய பேச்சுகளில் பல இடங்கள்ல சொல்றாரு, மனு அருவமாக இருக்கிறான். அதாவது இப்ப உயிரோடு இல்ல, ஆனா மனுவினுடைய சட்டங்கள் தான் சமூகத்துல இருக்குது. மனு அருவமாக இருக்கிறார். ஒருவேளை மனு உருவமாக இருந்தால் மனுவை நான் கொலை செய்வேன் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. எப்பொழுதும் வன்முறையை விரும்பாத அம்பேத்கர் மனுவை கொலை செய்வேன் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னா, மனு இந்த நாட்டில் ஏற்படுத்திய சட்டதிட்டங்கள், இந்த சாதிய வர்ணாசிரம அடுக்குகள், இதெல்லாம் தான் காரணம். அப்ப இதை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணல் அம்பேத்கர் 1927 மனுஸ்மிருதியை எரிக்கிறார். மனு தர்மத்தை கடுமையாக சாடுகிறார். அதை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அரசியல் ஆவணமாக, ஒரு சமூக கோட்பாட்டு ஆவணமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கிறார். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மிக தெளிவாக சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, பாலினம் அடிப்படையில், மொழி அடிப்படையில் யாருக்கும் பாகுபாடு இருக்கக்கூடாது, பிறப்பின் அடிப்படையில் ஒரு பாகுபாடு எதுலையும் காட்டப்படக்கூடாது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக அண்ணல் அம்பேத்கர் வரையறுத்திருக்கிறார். இதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடந்த 100 ஆண்டுகளாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் ஒழித்து கட்டலாம் அப்படின்றதான் இந்த RSS, பிஜேபி, இந்த பார்ப்பன கும்பலினுடைய திட்டமா இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட அந்த காலத்திலும் சரி, அதற்கு பிந்தைய இந்த 75 ஆண்டுகளிலும் சரி, இதுதான் அவங்களோட நோக்கமா இருக்குது. இப்ப இந்த விஷயத்திலே பாருங்களேன், அமித்ஷா அரசியலமைப்பு சட்டம் உருவாகி 75வது ஆண்டு, அதுக்கான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடக்குது. மாநிலங்களவையில அது தொடர்பா அமித்ஷா பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது அம்பேத்கர் செஞ்ச சாதனைகளை சொல்லுங்க, காங்கிரஸ் அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணிருச்சா அதை பட்டியலிட்டு சொல்லுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இப்பெல்லாம் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆயிருச்சு. அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலா கடவுள் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 7 ஜென்மத்துக்கும் மோட்சமாவது கிடைக்கும் அப்படின்னு பேசி அம்பேத்கரை எவ்வளவு கீழ்த்தரமான முறையில் இந்த அமித்ஷா விமர்சிச்சிருக்கிறாரு. இது எவ்வளவு கண்டனத்துக்குரியது. ஆனா நான் அப்படி பேசல, இது திருச்சி பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சு. ஆமா, அந்த விளக்கத்தை பார்த்தேன். ஏஐயால் தயாரிக்கப்பட்ட வீடியோவா இது? என்ன ஸ்டுடியோவில் நம்மள மாதிரி எடுத்து அதை எடிட்டுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அவுட்புட் வர்ற வீடியோவா? அது நாடாளுமன்றத்துல நீ நேரடியா பேசுற, லைவ்ல டிவியில எல்லா நாடாளுமன்ற தொலைக்காட்சியிலையும் வருது, எல்லா சேனல்லையும் லைவ்ல அதை ஒளிபரப்புறாங்க. அங்க சாட்சிக்கு 500 எம்பிக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல. நீங்க என்னென்ன பேசுனீங்கன்னு இத்தனையெல்லாம் இருக்கிறப்ப அது ஏன்னு சொல்ல முடியும்னா அது பாஜக காரனாலதான் சொல்ல முடியும். இந்த மூளையே இல்லாத மாட்டு மூளை சங்கிகள் வேண்டுமானால் அமித்ஷா சொல்றதை நம்புவாங்க. இந்த நாட்டினுடைய மக்கள் ஒருபோதும் அமித்ஷா சொல்றதை நம்ப போறது இல்ல. 400 சீட்டு ஜெயிச்சா போதும், நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுவோம் அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணாங்க பாஜக எம்பிக்கள். அந்த 400க்கு இந்திய அரசியலமைப்பை காப்பதற்காக இந்திய மக்கள் பதிலடி கொடுத்தாங்க. எந்த வடநாட்டில் இதெல்லாம் கவு பெல்ட், இதெல்லாம் காவி பெல்ட் அப்படின்னு சொன்னாங்களோ அங்கேயே இவர்களை செருப்பால் அடித்து, பெல்ட்டால் அடித்து அந்த மக்கள் தோற்கடித்தாங்க. ஃபைசாபாத் தொகுதி, அயோத்தி தொகுதியிலேயே எந்த ராமனை வைத்து இவர்கள் 30-40 ஆண்டுகளாக அரசியல் செய்யறாங்களோ அங்கேயே மண்ணை கவினார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு உள்துறை அமைச்சர் கூச்சமே இல்லாம இப்படி பேசுறாரு. ராகுல் காந்தி கேட்கிறாரு, ஏன்னா நீங்க நோட்டீஸ் கொடுங்க, எல்லா இடத்துலயும் ஒளிபரப்பாயிட்டு இருக்குது, அதையெல்லாம் தடை பண்ணுங்க, ஏன் இது வரைக்கும் அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு இவங்கள்ட்ட ஏதாவது பதில் இருக்குதா? இப்ப 2 நாளா போராட்டம் நடந்துட்டு இருக்குது. நீ பதவி விலகு, மன்னிப்பு கேள் அப்படின்னு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இவர் பிரஸ் மீட் வச்சு ஏன்றாரு. இன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா சொல்றாரு, நீங்க எவ்வளவு வேணா சொல்லிக்கிங்க, எவ்வளவு வேணாலும் கத்திக்கிங்க, நான் ராஜினாமா கூட செய்ய தயார், ஆனா நீங்க எதிர்கட்சி வரிசையில தான் உட்கார்ந்துருக்க போறீங்க இன்னும் 10-15 வருஷத்துக்கு அப்படின்றாரு. நீ இது எவ்வளவு விரக்தியான மனநிலையிலிருந்து சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்னு பாருங்க.
அம்பலப்பட்டுட்டாரு. அம்பேத்கர் மீது உள்ளுக்குள் RSS பாஜக இந்த பனியா கும்பலுக்கு இருந்த வன்மத்தை வெளியில் கக்கிட்டாரு அமித்ஷா. இது பெரிய பாதிப்பு அவங்களே கருதுறாங்களா? ஆமா, கண்டிப்பா பெரிய பாதிப்பு தானே. இவங்க அம்பேத்கர் பேர்ல அம்பேத்கர் சேனா, பட்டேல் சமூகத்து மக்கள் இருக்கிற இடத்துல வந்து அம்பேத்கர் சேனா. எதுக்கே அம்பேத்கர் சேனா? அம்பேத்கர் கருத்துக்கள் ஏதாவது பரப்ப போறானா? அப்படிலாம் கிடையாது. அம்பேத்கர் படத்தை வச்சு தலித் மக்களுடைய ஓட்டு வாங்கணும். எல்முருகனுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்து இங்க இருக்கின்ற பட்டேல் சமூகத்து மக்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டுமே ஒழிய ஒட்டுமொத்தமாக அந்த சமூக மக்களுக்கு ஏதாவது முன்னேற்ற திட்டங்கள் இருக்குதா அப்படின்னா ஒன்றும் இல்லை. தலித் மக்களுடைய ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டம் அதை வந்து இந்த அரசு நிறுத்துனுச்சு, ஒழிச்சு கட்டுனுச்சு. அதை எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் குரல் கொடுத்த பிறகு ஒரு 5 ஆண்டுக்கு நீட்டிச்சிருக்கிறாங்க. அதுலயும் நிதி ஒதுக்குறதுல பிரச்சனை இருக்குது. 5 ஆண்டுக்கு பிறகு அது தொடருமா அப்படின்றதுலயும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அதுல வந்து இருக்குது. அது இன்னொரு பக்கம் அம்பேத்கரினுடைய புத்தகங்கள் அதை இன்னும் வெளியிடாம அப்படியே வச்சிருக்கிறாங்க. இவ்வளவுதான். அம்பேத்கரை பெயரளவில் படத்தை வைத்து பூஜை செய்வது, இன்னொரு புறம் காட்டி கொடுக்கின்ற தலித்துகளை கூப்பிட்டு பதவி கொடுப்பது, இதன் மூலமாக தலித் மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து விடலாம் அப்படின்னு வந்து நினைச்சாங்க. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு வன்மம் இருக்கிறது. அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷன் ஆயிருச்சு அப்படின்னு பேசுறாருன்னா வேற யாரப்பா சொல்றது? இந்த நாட்டினுடைய இறையாண்மை பாதிக்கப்படுகிறது, இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பாதிக்கப்படுகிறது. சாதிய ரீதியாக, மத ரீதியாக மாட்டுக்கறி சாப்பிட்டானா அடிச்சு கொள்றான், என்ன ட்ரெஸ் போடுறன்றதுக்காக அடிச்சு கொள்றான், புர்கா போட்டு வராத அப்படின்னு போய் சங்கி கும்பல் குரங்கு வானர படை வந்து இஸ்லாமிய பெண்களை வந்து துரத்துது. தலித் பெண்கள் வந்து வேட்டையாடப்படுகிறார்கள். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. இப்படி இந்திய நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் எல்லா ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க அம்பேத்கர்னு சொல்லாம இல்ல அமித்ஷா சொல்லுவாங்க, அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க. உரிமையை அம்பேத்கர் பேரால தான் போராடி வாங்க முடியும், அதனால அம்பேத்கர் பேரை தான் சொல்லுவாங்க. தனிப்பட்ட வன்மம் கூட அமித்ஷாவுக்கு இருக்கலாம் அண்ணல் அம்பேத்கர் மேல. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து இவர் மோடியும் சரி அமித்ஷாவும் சரி 2 பேரும் பனியா ஜாதியை சார்ந்தவர்கள். கௌதம் அதானி, முகேஷ் அம்பானி, இவங்க ஜாதி அந்த கேட்டகரியில வர்ற ஜாதியை சார்ந்தவர்கள். மோடி ஆட்சிக்கு வந்த உடனே, இது ராகுல் காந்தி சொன்னதுதான், தன்னோட ஜாதியை வந்து பிசி பட்டியலில் கொண்டு போய் சேர்த்துக்கிறாரு, பிற்படுத்தப்பட்டவர் ஆயிடுறாரு. அவரை வந்து பிற்படுத்தப்பட்டவரா ஆக்கி கொள்கிறார் மோடிஜி. இப்ப இந்த அமித்ஷா இந்த பனியா கும்பலை பற்றி அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு ஒட்டுண்ணி வர்க்கம், இந்திய மக்களை சுரண்டி தின்ற ஒரு ஒட்டுண்ணி ஜாதி தான் இந்த பனியா ஜாதி அப்படின்னு அவங்கள கிளின்னு கிழிச்சிருக்கிறாரு. ஒரு பெருந்தொற்று காலத்தில் கூட, கடுமையான நோய் காலத்தில் கூட மக்களை எப்படி சுரண்டி பிழைக்கலாம் அப்படின்னு பொறுக்கி திங்கிற ஒரு பொறுக்கி ஜாதி தான் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அதனால கூட தனிப்பட்ட முறையிலும் வன்மமாக இருக்கும். இன்னொரு புறம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த இந்து ராஷ்டிர கனவை தகர்த்தெறிய வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னதும் கூட அவர்களுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அமித்ஷாக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் வந்த போராட்டத்தின் போது பாஜக சார்ந்த எம்பிகளை வந்து ராகுல் காந்தி தாக்கிட்டார், அதனால அவங்க மண்டை வந்து உடப்பட்டு இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதாவது இது மாதிரி ஒரு நகைச்சுவை எதுவும் இல்லை. கையும் களவுமா அமித்ஷா வந்து சிக்கிட்டாரு. அங்க இந்தியா முழுக்க, இங்க கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு வடநாடு எல்லை வரைக்கும் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அமித்ஷா உருவபொம்மை எரிப்பு, ரயில் மறியல், எல்லா வகையிலையும் போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்குது. ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி போய் போராட்டம் அப்படின்னு எல்லா கட்சிகளும், எப்படி தமிழ்நாட்டுல திமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் செய்யறாங்களோ அது மாதிரி இந்திய அளவில் இந்த போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்குது. கையும் களவுமாக நல்ல ஒரு குரங்கு ஆப்புல உட்கார்ந்த மாதிரி உட்காந்துட்டாப்புல அமித்ஷா. இனி அதுல இருந்து மீள்வதற்கு எந்த வழியும் இல்லாத சூழல் இருக்குது. வெளியில வந்து போராடுகிறார்கள் எதிர்கட்சியினர், குறிப்பா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட இவங்க எல்லாம் போராடுறாங்க. அப்ப அதை எப்படி மடைமாற்றுவது அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க. அப்ப பாஜக எம்பிக்களை அவங்களையும் கொண்டு வந்து போராட வைக்கிறாங்க. பாருங்க, இவங்க தான் வந்து அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாங்க, அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு ராகுல் காந்தியை சொன்னது அமித்ஷா. அப்ப எதிர் போராட்டத்தை இன்னொரு புறம் தூண்டி விடுகிறார்கள். அப்ப தூண்டி விட்டு அங்க வந்து தள்ளுமுள்ள திட்டமிட்டு ஏற்படுத்துறாங்க பாஜக எம்பிக்கள். அதுலதான் மண்டை உடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு மேட்டரை கிளப்பி விடுறாங்க. இப்ப அந்த மண்டை உடைஞ்ச மேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி, அந்த மண்டை உடைஞ்சிருச்சுன்னு ஒரு கிழமை வந்து இப்படி ஒரு எம்பி இப்படி தலையில கை வச்சுட்டு போறாப்புல இல்ல, பிரதாப் சந்திர சாரங்கி அப்படின்ற அந்த எம்பி. அவர் யாருன்னா மனித புனிதர். அவரை வந்து ஒரு எளிமையானவர், ஒடிசாவின் மோடி அப்படிலாம் வந்து அவரை சொல்லுவாங்க, ஏழை தாயின் மகன்
அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா இந்த ஏழை தாயின் மகன்னா, சங் பரிவார் அமைப்புகளில் ஒன்றான பஜ்ரங் தள் அமைப்பினுடைய ஒடிசா மாநில தலைவராக இருந்தவர். அவர் தலைவராக இருந்த பொழுதுதான் அங்க மக்களுக்காக சேவை செய்ய வந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அப்படின்ற ஒரு பாதிரியார், அவரும் அவருடைய மகன்களும் வேன்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒட்டுமொத்தமாக அவர்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள். அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களுள் இந்த பிரதாப் சந்திர சாரங்கியும் ஒருவர். அப்ப இவர் எவ்வளவு பெரிய கொலை குற்ற பின்னணி உள்ளவர்னு பாத்துக்குங்க. பாஜக RSS பொறுத்த வரையில் இவர்களே ஆள் வைத்து இவர்கள் வீட்டில் பெட்ரோல் குண்டை போடுவார்கள், இவர்களே ஆள் வைத்து இவர்களோட கைய காலை உடைச்சுக்குவாங்க. உடைச்சுக்கிட்டு இங்க பாருங்க பாகிஸ்தான் தீவிரவாதி என்ன இப்படி பண்ணிட்டான், இங்க பாருங்க பங்களாதேஷ் தீவிரவாதி இப்படி பண்ணிட்டான், எனக்கு ISIS என்ன தாக்க போறாங்க அப்படின்னு பல்வேறு கதைகளை கட்டி வெளியே பிரச்சாரம் பண்றதுதான் இவனுங்களோட வேலை. அதே ஒரு டாக்டிஸை தான் நம்ம இந்த பிரதாப் சந்திர சாரங்கி என்கின்ற சங்கியும் செய்திருக்கிறார். அவரோட முகேஷ் ராஜ்பூத் அப்படின்ற எம்பியும் மண்டை உடைஞ்சிருச்சுன்றாரு, இந்த சாரங்கிக்கும் மண்டை உடைஞ்சிருச்சுன்றாரு. ரெண்டு பேருமே ராகுல் காந்தின்றாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இந்த முகேஷை அட்மிட் பண்ணிருக்கிறாங்க, இன்னொரு எம்பிய. அவர்கிட்ட கேக்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி ராகுல் காந்தி இருந்தாரு, என்ன யாரோ பின்னாடி இருந்து பிடிச்சு தள்ளினாங்க அப்படின்றாரு. முன்னாடி தானே ராகுல் காந்தி இருந்தாரு, அவர் எப்படி உன்னை பிடிச்சு தள்ள முடியும்? அப்ப இதுவே அவர்கள் வாயால் தவளை தன்வாயால் கெட்டு விட்டது அப்படின்னு உண்மை வெளில வந்துருச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பிரதாப் சந்திர சாரங்கியை கீழே தள்ளி விட்டு ராகுல் காந்தி மண்டையை உடைச்சிட்டாரு அப்படின்னா அங்க CCTV காட்சிகள் இருக்கும்ல, நாடாளுமன்ற வளாகம் முழுவதுமே. அங்க நம்ம பத்திரிகையாளர்கள்ட்ட விசாரிக்கிறப்ப ஃபுல்லாவே CCTV காட்சி இருக்குது. ஏன்னா அது நுழைவாயிலில் நடந்த போராட்டம், கண்டிப்பா நுழைவாயில CCTV இருக்கும். அந்த காட்சிகள் இப்போது வரை ஏன் வெளியாகவில்லை? வெளியாக இருக்கணுமா இல்லையா? ஏன் வெளியாகாம இருக்குது? இன்னைக்கு பிரஸ் மீட்ல ராகுல் காந்தி கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க அந்த CCTV காட்சிகள் வெளிவருமான்னு. நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும், அமித்ஷா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அவர் பதில் அளிக்கிறாரு. இல்ல அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்க தரமாட்டுறாங்களே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள். உடனே ராகுல் காந்தி சொல்றாரு, அப்ப உண்மை என்னன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உண்மை வெளிவந்து விடக் கூடாது என்ற காரணத்திற்காக CCTV காட்சிகளை தற்போது வரை வெளியிடாமல் வைத்திருக்கிறது இந்த சங்கி கூட்டம், மோடி கூட்டம். இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஊத்திக்கிச்சு. அடுத்து இன்னொரு தந்திரமா இன்னொரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்கள். இது ஏற்கனவே தோத்து போன ஒரு ஆயுதம். ஏற்கனவே மக்களவையில் ராகுல் காந்தி பயங்கரமா கேள்வி எழுப்புறாரு, அவரை மோடியால் எதிர்கொள்ள முடியவில்லை அப்படின்ற நிலைமை வந்த உடனே ராகுல் காந்தி எனக்கு பிளைங் கிஸ் கொடுத்தாரு அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஸ்மிருதி இரானி பேசினாங்களா இல்லையா? அது எடுபட்டுச்சா? அதுக்கு ஏதாவது வீடியோ ஆதாரம் வந்ததா? இது நாடாளுமன்றத்துக்கு வெளியே, இதுக்கும் CCTV ஃபுட்டேஜ் வெளில வரல. நாடாளுமன்றத்துக்கு உள்ள அவர் பிளைங் கிஸ் கொடுத்திருந்தா அந்த CCTV ஃபுட்டேஜை சங்கிகள் வெளியிடாம விட்டுருப்பாங்களா? இல்ல, அதெல்லாம் வச்சு அவரை வழக்கு போட்டு தண்டிச்சு, ஆமா வழக்க போட்டு தண்டிச்சிருக்க முடியும். அப்பயும் ஒன்றும் இல்லை. இப்ப கேவலமா இருக்குது. நாகாலாந்து எம்பியை, ஒரு பெண் எம்பியை தூண்டி விட்டு அவர் போராட்டம் நடக்கிறப்ப பக்கத்துல கத்துனாரு, கிட்ட நெருங்கி வந்தாரு, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஸ்ட்ராட்டஜியா இருக்குது. அதாவது பெண்களை என்ன அபியூஸ் பண்ணிட்டாப்ல ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு கேவலமான விஷயத்துக்கு இவர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இவர்கள் எவ்வளவு இழிவானவர்களாக நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப ஆனா உண்மையில் ராகுல் காந்தியை தள்ளி விட்டு இருக்கிறாங்க, மல்லிகார்ஜுன கார்கேவை தள்ளி விட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறாங்க. டெல்லியில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக தரப்பும் புகார் கொடுத்து வழக்காய் இருக்குது, காங்கிரஸ் தரப்பும் புகார் கொடுத்து வழக்காய் இருக்கிறது. ஆனா எது எப்படி இருந்தாலும் அமித்ஷா முழுவதுமாக அம்பலப்பட்டு விட்டார். RSS BJP கும்பல் அம்பலமாகி உள்ளது. அமித்ஷா அவரோட பேச்சுல அம்பேத்கரை நாங்க எப்பவுமே போற்றக்கூடிய ஆளு, அம்பேத்கர் எங்களை ஆதரிக்கக்கூடிய ஆளுதான். பல விஷயங்கள்ல அம்பேத்கரும் நாங்களும், அதாவது பாஜகவும் அம்பேத்கரும் ஒரே நிலைப்பாடுல இருந்திருக்கிறோம். ஆனா காங்கிரஸ் தான் அம்பேத்கரை வீழ்த்தி இருக்குது, தேர்தலில் கூட வீழ்த்தி இருக்குதுன்னு சொல்லி காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாரு. இல்ல அதுதாங்க, இவங்க காந்தி RSS பாராட்டினாரு, அம்பேத்கர் RSS பாராட்டினாரு, காமராஜர் RSS பாராட்டினாரு இப்படின்னு இவர்கள் சொல்வதெல்லாம் பொய். காந்தியை கொன்னது RSS, காமராஜரை வீட்டோட கொளுத்தி கொல்ல முயற்சி செய்தது டெல்லியில் இதே RSS. இதெல்லாம் ஊருக்கே தெரியும். அண்ணல் அம்பேத்கரோடு எவ்வளவு முரண்பட்டார்கள் அப்படின்றது ஊருக்கே தெரிந்த விஷயம். ஆனா எதிரெதிராக சமகாலத்தில் இருந்தவர்கள் தங்களை ஆதரித்தார்கள் என்று சொல்லிக் கொள்வது என்னன்னா இவர்களுக்கு எந்த பெருமையும் இல்லை, விடுதலை போராட்டத்திலையும் இல்லை, வேற எந்த இளவுலையும் இல்லை. அடுத்தவன் ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதை திருடி எடுத்துக்கிறது தான் இவங்களோட வேலையே. பட்டேல் பயங்கரமா நமக்கு விமர்சனம் இருக்குது. அவரு காங்கிரஸ் தலைவர்,
அவரை கூட்டு வந்து குஜராத்ல பட்டேலுக்கு செலவு வச்சு தன்னுடைய தலைவர் போல காட்டிக்கொள்வதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இதுல அமித்ஷா எழுப்பிய அந்த முக்கியமான 2 கேள்வி, தேர்தலில் அண்ணல் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் அப்படின்றாரு. ஆனா அண்ணல் அம்பேத்கர் 52 தேர்தலில் தோற்றதற்கு காரணமாக தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, வீர சாவர்கர், இவங்க சொல்றாங்கல்ல வீர சாவர்கர், மன்னிப்பு கடித புகழ் சாவர்கரும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த டாங்கேவும் தான் நான் தோற்றதற்கு காரணம். அவர்கள் தான் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்து என்னை தோற்கடித்து விட்டார்கள் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அப்ப இதுக்கு காங்கிரஸ் காரணமா சாவர்கர் காரணமா? சாவர்கர் தான் காரணம். சாவர்கர் ஏன் அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும்? அதாவது என்ன காரணம்னா, அன்றைக்கு இந்தியாவோட வருமானம் ஆண்டு வருமானம் 350 கோடி. அந்த 350 கோடியில 180 கோடி ராணுவத்துக்கே செலவு பண்றாங்க. இதை அண்ணல் அம்பேத்கர் கடுமையா எதிர்க்கிறாரு. நாட்டு மக்களினுடைய நிலைமை படுமோசமாக இருக்கும் பொழுது ஒரு 180 கோடியை எடுத்து ராணுவத்துக்கு மட்டுமே எதுக்காக செலவிடுறீங்க? அண்டை நாடான பாகிஸ்தானோட நமக்கு உறவு சரியில்லை, அது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. 2 பிரச்சனை காரணமா தான் அந்த உறவு சரியில்லை. ஒன்னு காஷ்மீர் பிரச்சனை, இன்னொன்னு கிழக்கு வங்காளம் பற்றிய பிரச்சனை அப்படின்றாரு. அப்படி சொல்லும் பொழுது கிழக்கு வங்காளத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையை விட காஷ்மீர் பிரச்சனை ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதை உடனடியாக நாம் சரி செய்தால் நமக்கு ஒரு தொல்லை இருக்காது அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. காஷ்மீர் பிரச்சனையை அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு போலியான பிரச்சனைக்காக நம்ம போராடிட்டு இருக்கிறோம். எது சரி எது தவறு அப்படின்னு நமக்குள்ள விவாதிக்கிறத விட எது சரியான முடிவு அப்படின்னு எடுக்கணும். காஷ்மீரை பிரிப்பதே இதற்கு தீர்வுன்றாரு. காஷ்மீர் அகண்ட பாரதத்தில் காஷ்மீர் இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு கனவு காண்கிறார்கள் சங்கிகள். அதை இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டாங்க. காஷ்மீரை 370 ரத்து பண்ணி. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் காஷ்மீரை பிரிக்கணும்னு இருக்கிறாரு. இந்துக்களும் புத்த மதத்தினரும் இருக்கின்ற பகுதியை இந்தியாவுக்கும், முஸ்லிம்கள் இருக்கிற காஷ்மீரை பாகிஸ்தானுக்கு கொடுத்துடணும் அப்படின்றாரு. பாகிஸ்தானியர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து முடிவு செஞ்சுக்கிட்டோம், அவங்களோட இருக்க போறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு தீர்வை தான் அண்ணல் அம்பேத்கர் முன்வைத்தாரு. இதை தான் இந்த பிரச்சனையை மையமாக வைத்துத்தான் சாவர்கர் அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். துரதிர்ஷ்டவசமாக கம்யூனிஸ்ட் லீடர் டாங்கேவும் அதே வேலையை பார்த்திருக்கிறாரு அப்படின்றது மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாரி டாக்டர் அம்பேத்கர் அவரோட அமைச்சர் பதவியிலிருந்து விலகுறதுக்கு காரணமும் அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு தான். அந்த அரசு கூட முரண்பாடு தான் அவர் விலகினாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இல்ல, அதான் அதுல ஒரு 10% உண்மை இருக்குது. காங்கிரஸோடு முரண்பாடு அப்படின்றதுனாலதான் அவர் பதவி விலகினார். என்ன முரண்பாடு அப்படின்றது இருக்குது இல்ல, இந்து சட்ட மசோதா, இந்து கோட் பில் அப்படின்னு ஒரு மசோதாவை அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வராரு. அதாவது திருமணம், சொத்து விவகாரம், விவாகரத்து, தத்தெடுக்கும் உரிமை, இப்படி இந்து மதத்துக்குள்ள இதெல்லாம் பிரச்சனையான ஒண்ணு இல்லையா? விவாகரத்து செய்யற உரிமை கிடையாது, பெண்ணுக்கு அந்த உரிமை இல்லை, பெண்களுக்கு சொத்து உரிமை இல்லை, அப்புறம் தத்தெடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப இதை எல்லாத்தையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அண்ணல் அம்பேத்கர் இறங்குறாரு. இப்ப அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் யாருக்கு? இந்து பெண்களுக்கு, இந்துக்களுக்கு நன்மை பயக்கிறதுக்காக தான் அண்ணல் அம்பேத்கர் இதுல கைய வைக்கிறாரு. ஆனா ஆன்டி ஹிந்து பில் கமிட்டி, அதாவது இந்த ஹிந்து கோட் பில்லுக்கு எதிராக ஆன்டி ஹிந்து பில் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை RSS இந்தியா முழுக்க உருவாக்குகிறது. உருவாக்கி அதுல பங்கெடுப்பவர்களை நீங்கள் தர்ம வீரர்கள் என்றும், நாம் இந்த ஹிந்து கோட் பில்லுக்கு எதிராக நடத்துற போராட்டத்தை தர்ம யுத்தம் அப்படின்னும் தொடர்ச்சியான இதை பண்றாங்க. அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் இருக்காருல்ல, எங்கே போகிறது இந்து மதம்னு ஒரு புத்தகத்தை எழுதினவர், அவரா சங்கராச்சாரி டெல்லிக்கு அனுப்புறாப்புல. அங்க போய் லாபி பண்ணி அம்பேத்கர் இந்த பில்லை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அவர் வேலை செய்யறாப்புல. காங்கிரஸுக்குள்ள இருந்த ஸ்லீப்பர் செல்களான சங்கிகள் அவர்கள் உள்ள இருந்தே அம்பேத்கரை வீழ்த்துவதற்கான வேலையை அவங்க செய்யறாங்க. வெளியே RSS செய்யுது. ராம்லீலா மைதானத்தில் ஒரு கூட்டத்தை போடுகிறார்கள் 1949 டிசம்பர் 11 அந்த கூட்டத்துல இந்த ஹிந்து கோட் பில் இருக்குதுல்ல, இந்த மசோதா இந்து சமூகத்தின் மீது வீசப்படும் அணுகுண்டு அப்படின்னு RSS காரர்கள் சொன்னார்கள். அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், ஆமாம் இது வெடிகுண்டு தான், அநீதியான இந்த கட்டமைப்புக்கு எதிரான ஒரு வெடிகுண்டு அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பொழுது நாடாளுமன்றத்திற்கு வெளியே அன்றைக்கு பிரதமராக இருந்த நேருவினுடைய படத்தையும் சட்ட அமைச்சர் அண்ணல் அம்பேத்கரினுடைய படத்தையும் கொடும்பாவியை எரித்தவர்கள் இதே RSS காரர்கள் தான். அப்ப நாடு முழுக்க மக்கள்கிட்ட பிரச்சாரம், நாடாளுமன்றத்துக்கு வெளியே அம்பேத்கர் நேரு படங்கள் எரிப்பு, காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற சங்கி கூடாரம், அதுவும் அண்ணல் அம்பேத்கருக்கும் நேருவுக்கும் எதிர்ப்பு.
இப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த மசோதா நிறைவேற்ற முடியாம போகுது. அதனாலதான் அண்ணல் அம்பேத்கர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. இது ரெண்டுலையுமே தேர்தலில் அண்ணல் தோற்றதற்கும் பதவி விலகியதற்கும் ஒரே காரணம்தான் RSS சங் பரிவார் இந்த பார்ப்பன கும்பல் தான் அதற்கு காரணம். அப்போ அம்பேத்கர் வாழ்ந்த காலத்துல RSS கூட அவங்க சித்தாந்தத்து கூட ஒத்து போனதே கிடையாது. அவங்க எப்பயுமே ஒத்து போனது கிடையாதுங்க. சில உதாரணம் மட்டும் நான் சொல்றேன்னு. அதாவது இந்தியாவினுடைய 1949 நவம்பர் 26க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவினுடைய எல்லா கலாச்சார நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, பண்பாடு, அரசியல் எல்லா நடவடிக்கைகளிலும் மனு எட்டி பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகு 1949க்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு எல்லா இடங்களிலும் அம்பேத்கர் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் திரும்ப எட்டி பார்த்துட்டு இருக்கிறார், நீதிக்காக நின்று கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் 26 அன்னைக்கு ஏத்துக்கிறாங்க, நாடாளுமன்றத்தால் ஏற்கப்படுகிறது. ஏற்கப்பட்ட உடனே RSS ஆல் கோல்வார்கரால் இதை தாங்க முடியல. கோல்வார்கர் RSS அதிகாரப்பூர்வ ஏடான ஆர்கனைசர் அப்படின்ற பத்திரிகையில எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, சில மேற்கத்திய நாடுகளில் இருந்து பொருத்தமே இல்லாத சில விதிகளை எடுத்துட்டு அதை குறுக்கல் மறுக்கலாய் ஒட்டியதுதான் நமது அரசமைப்பு சட்டம், ஒட்டி இருக்கிறாங்க அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் அமைப்பு சாசனத்திலிருந்து, அமெரிக்க சட்டத்திலிருந்து, ஐரோப்பிய சட்டங்களில் இருந்து, இங்கிலாந்து சட்டங்களில் இருந்து எடுத்து தயாரிக்கப்பட்ட ஒட்டு துணிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்றாங்க. இதுல மனுவின் சாயலே இல்லை, மனு தர்மத்தின் சாயலே இல்லை, பாரதிய கலாச்சாரத்தின் சாயலே இல்லை, இது நம்ம நாட்டுக்கான சட்டமா அப்படின்னு கதறியவர் பொங்கியவர்கள் யாருன்னா கோல்வார்கரும் RSS காரர்களும் தான். இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, நம்ம வீர சாவர்கர் இருக்கான்ல டுபாகூர், அவன் சொல்றான், நமது இந்து ராஷ்டிரத்தில் வேதங்களை அடுத்து மனுநீதி தான் புனித மத நூல், ஆதிகாலம் தொட்டு நம் மரபு, தத்துவம், வழக்கங்கள் அனைத்தும் அதுதான் அடிப்படை கோட்பாடு, பல நூற்றாண்டு காலங்களாக இருக்கும் நம் நாட்டின் ஆன்மீக மற்றும் தெய்வீக வழிகளை ஒன்றிணைத்த உன்னத நூல் அதுவாகும். கோடான கோடி இந்துக்கள் இன்றும் தம் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றும் விதிகளின் அடிப்படை நூலும் இதுவே. ஆகையால் மனுநீதி தான் இன்றைய இந்து சட்டம் அப்படின்னு அவர் எழுதுறாப்புல. அப்ப யோசிச்சு பாருங்க, இவர்கள் எப்படி இவங்க அம்பேத்கரை ஏத்துக்க முடியும்? இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே வெளில வந்துச்சு. யாருன்னா RBS மணியன். நம்ம அந்த வீடியோ போட்டோம், அதுக்கப்புறம் அந்த ஆளை கைது செஞ்சாங்கன்னு வைங்களேன். அவன் ஒரு VHP தலைவர், ஒரு பாப்பான், மன்னிப்பு கடிதம் 4 தடவை எழுதுனா, ஒரு அறைக்குள் நடந்த கூட்டம், VHP கூட்டம், அந்த கூட்டத்துல அம்பேத்கர் குறித்து எவ்வளவு இழிவா பேசணும். அம்பேத்கருக்கு அறிவில்லை, அம்பேத்கர் ஒரு டைபிஸ்ட், அம்பேத்கர் ஒரு ஸ்டெனோகிராஃபர், ஆமா அம்பேத்கருக்கு திறமையே கிடையாது அப்படின்னு எவ்வளவு சாதிய ரீதியாக அண்ணல் அம்பேத்கர் மீது வன்மத்தை கொட்ட முடியுமோ அவ்வளவு வன்மத்தை கொட்டினான். இந்த கான்ஸ்டிடியூஷன் உடனே அம்பேத்கர் தான் கொண்டு பைத்தியங்கள் இதான் மூளை அடகு வச்சுட்டானுங்கடா. எல்லா பயல்களுமே மூளை அடகு வச்சுட்டான். எவங்க கையிலேயே ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டு இந்த ஊர்ல அவன் அம்பேத்கருக்கும் உன் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தொலைச்சா கூட அவனுக்கு அன்னிலேருந்து விட்டுருவானுங்க. ஏன்னா அம்பேத்கர் இவன் ஜாதி இல்லை, திருமாவளவன் ஜாதியா சொல்லு. திருமாவளவர் பறையர், அம்பேத்கர் சக்கிலியர். அம்பேத்கர் எப்படி ஓன் ஜாதியா இருக்க முடியும்? இந்த ஊர்ல இருக்கிற பறையர்கள் யாராவது சக்கலியார்கள்ல மனம் முடிப்பானா, கல்யாணம் பண்ணிப்பானா? பறையர் யாராவது பல்லர்ல கல்யாணம் பண்ணிப்பாரா? எவனுக்குமே ஒண்ணும் கிடையாதுடா. நீங்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறவனுங்க. அந்த அம்பேத்கர் தான் இந்த கான்ஸ்டிடியூஷனையே கொண்டு கொடுத்தாருன்னு சொல்லி பல பேர் எழுதிட்டு இருக்கானுங்க, பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப இருக்கிற ஆட்சி காலம்னு அதையே சொல்லிட்டு இருக்கான், அவனுக்கு துதி பாடிட்டு இருக்கானுங்க. இதை யார் உருவாக்கினது? சேர்மன் பேரை தான் போடணும்னா ராஜேந்திர பிரசாத் பேரை போடணும். அங்கே கிளார்க்காக வேலை பார்த்தவன், டிராஃப்ட் எழுதினவன், டைப் அடித்தவன், டைப்புக்கு ப்ரூஃப் பார்த்தவன், அதுதான் அம்பேத்கர். அம்பேத்கருடைய கிளாஸ் அதில் ஒன்றுமே கிடையாது, தெரியுமா அது உங்களுக்கு? அவர் தன்னுடைய மூளையிலேருந்து இதை நான் எழுதுறேன்னு சொல்லி எழுதினதே கிடையாது. எல்லாரும் பேசிடுவானுங்க. அதாவது டிஸ்கஷன்ஸ் வில் பி தேர். எல்லாத்தையும் ஒரு ஸ்டெனோகிராஃபர் எழுதுவான், அந்த ஸ்டெனோகிராஃபர் டைப் அடிப்பான். டைப் அடித்தது கரெக்டாக அடிச்சிருக்கானா அடிக்கலையான்னு வெரிஃபை பண்ணணும். அந்த வேலை தான் அம்பேத்கர். அதுதான் இன்றைக்கு அமித்ஷா கொட்டுறாப்புல. ஆனால் இன்றைக்கு இவர்கள் வசமாக சிக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே 400 கிடைத்தால் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவோம் என்றார்கள். 400 240 ஆனுச்சு. அந்த 240 ஓட்டிங் மிஷனை, தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு தான் அந்த 240 ஜெயிச்சாங்க. இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரை தொட்டு இருக்கிறார்கள். இனி அவங்க வாஷ் அவுட் தான். மக்கள் விரட்டி அடிக்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. தேர்தலுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. மக்களே இந்த RSS BJP கும்பலை விரட்டி அடிப்பார்கள். அதாவது இந்த இந்துத்துவம், இந்துக்கள், இந்து ராஜ்யம், ராமராஜ்யம், இதை பற்றியெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னாரு. இப்படி மத பெரும்பான்மைவாதிகளின் கையில் இந்த நாடு சிக்கிவிட்டால் அவ்வளவுதான் அப்படின்னு அன்னைக்கே அண்ணல் அம்பேத்கர் முன்னறிந்து அதை கணித்து எச்சரிக்கை கூட விடுத்திருக்கிறாரு.
அந்த அண்ணல் அம்பேத்கர் தெளிவா ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. இந்து ராஜ்யம் அமைந்தால் அது இந்த நாட்டிற்கு பேரழிவாக இருக்கும். இந்துக்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் இந்த இந்து மதம் அப்படின்றது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதற்கு வந்து எதிரானதுதான் இந்த இந்து மதம். ஆகவே இந்து ராஜ்யம் என்ற ஒன்று அமைந்து விடக்கூடாது. எந்த விலை கொடுத்தாவது அந்த இந்து ராஜ்யத்தை தடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். இப்ப இந்து ராஜ்யம் அமைந்து கொண்டு இருக்கிறது, இந்து ராஷ்டிராவை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து கொண்டே அரசியலமைப்பு சட்டத்தை தினந்தோறும் மோடி பாஜக கும்பல் தகர்த்து கொண்டு இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்போம். அண்ணல் அம்பேத்கர் சொன்னபடி இந்து ராஜ்யத்தை எப்பாடுபட்டாவது தடுப்போம். இவ்வளவு நேரம் இந்த செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.